Good morning, dear students. இந்த வீடியோல நாம டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சும் அதர் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சையும் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல மொத்தம் 5 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இந்த 5 டைப் உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க. பேசிக் ரிசர்ச் அண்ட் அப்ளைட் ரிசர்ச், எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், காசல் ரிசர்ச். அது இல்லாம நம்ம அதர் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல இன்னொரு 5 டிஃபரெண்ட் டைப்ஸ் பத்தி பார்ப்போம். ப்ரெடிக்டிவ் ரிசர்ச், கான்செப்சுவல் ரிசர்ச், எம்பிரிக்கல் ரிசர்ச், எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்னு பார்ப்போம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல இந்த 5 டிஃபரெண்ட் டைப்ஸையும் எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் புக்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த புக்கோடைய டைட்டில் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி. அந்த புக்கோடைய ஆத்தர் வந்து தீபக் சாவ்லா. விகாஷ் பப்ளிகேஷன்ல யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் டு ரிசர்ச் இருக்கும். அதுல பேஜ் நம்பர் 7ல இருந்து உங்களுக்கு ஒரு பிக்சரை காமிச்சிருக்கேன். டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல இதுதான் அந்த பிக்சர். பிசினஸ் ரிசர்ச்சை 2 விதமா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு பேசிக் ரிசர்ச், இல்லைன்னா அப்ளைட் ரிசர்ச். அப்படி இல்லை அப்படின்னா பிசினஸ் ரிசர்ச்சை எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச், கன்க்ளூசிவ் ரிசர்ச் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணலாம். கன்க்ளூசிவ் ரிசர்ச் வந்து இன்னும் 2 சப் கிளாசிபிகேஷன் இருக்கு. ஒன்னு வந்து டிஸ்கிரிப்டிவ், இன்னொன்னு வந்து காசல். ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக் ரிசர்ச். இந்த பேசிக் ரிசர்ச்சுக்கு இன்னும் 2 பேர்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பியூர் ரிசர்ச், இன்னொன்னு ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பேசிக் ரிசர்ச் ஆர் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் ஆர் பியூர் ரிசர்ச். அதாவது ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பேசிக் ரிசர்ச். என்ன சொல்றாங்க பாருங்க, என்கொயரி எய்ம்ட் அட் அண்டர்ஸ்டாண்டிங். உங்க புரிதலுக்காக நீங்க ஆராய்ச்சி பண்றது. இட் பர்சீவ்ஸ் நாலேஜ். பர்சீவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பின்தொடர்கிறது அப்படிங்கிறதா அந்த வார்த்தையுடைய அர்த்தம். அப்படின்னா உங்களுடைய அறிவை பின்தொடர்ந்து உங்களோட அறிவை வளர்க்கறதுக்காக நம்ம பண்றதுதான் இந்த பேசிக் ரிசர்ச். அடுத்து இட் மே ஆர் மே நாட் ஹாவ் பிராக்டிக்கல் ஆர் கமர்ஷியல் யூஸ். அதாவது இதுக்கு நடைமுறையிலேயோ இல்ல கமர்ஷியல் அப்படின்னா வணிக ரீதியாக தேவை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். தேவை இருந்தாதான் ரிசர்ச் பண்ணணும்னு கிடையாது. உங்க புரிதலுக்காக நீங்க பண்றதா பேசிக் ரிசர்ச் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது இதுக்கு நடைமுறை தேவையும் இருக்கலாம், இல்ல வணிக ரீதியான தேவைகள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். டைம் பீரியட் இன்வால்வ்ட் இஸ் ஃபிளெக்சிபிள் அண்ட் வாஸ்ட். அதாவது இந்த ரிசர்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கிற டைம் பீரியட் வந்து ஃபிளெக்சிபிள். உங்களுக்கு நேரம் இருக்கும் போது நீங்க படிக்கலாம். ஒரு மாசம் படிச்சுட்டு அப்புறம் ஒரு 20 நாள் 30 நாள் படிக்காம இருந்துட்டு திரும்ப ஒரு 10 நாள் படிக்கலாம். அது மாதிரி ஃபிளெக்சிபிள். உங்களுடைய ஒன் டைமை நீங்க எடுத்துக்கலாம். அது மாதிரி வாஸ்ட் அப்படிங்கிறது நீங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் படிச்சா புரியுமோ நீங்க அவ்வளவு டைம் உங்களோட ஓன் டைமை வந்து நீங்க எடுத்துக்கலாம். சரியா? இட் இஸ் இன்டெண்டட் டு ஃபைண்ட் அவுட் சம் பேசிக் பிரின்சிபல்ஸ். இன்டெண்டட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நோக்கம்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ரிசர்ச்சினுடைய இந்த ஆராய்ச்சியினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ஃபைண்ட் அவுட் சம் பேசிக் பிரின்சிபல்ஸ். அடிப்படையான பிரின்சிபல்னா என்னப்பா? பிரின்சிபல் அப்படிங்கிற வார்த்தைக்கு கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படையான கோட்பாடுகளுடைய நோக்கங்களை தெரிஞ்சுக்கிறது. எக்ஸாம்பிள் மாஸ்லோ தியரி. ஓபில வந்து மாஸ்லோ தியரின்னு படிச்சிருப்பீங்க. அதுல 5 ஸ்டேஜ் இருக்கும். பேசிக் நீட், சேஃப்டி நீட், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ல போய் முடியும். அந்த 5 தியரி தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்டன் மாயோ அப்படிங்கிறவர் பண்ண ஹாத்ரோன் ஸ்டடிஸ், இதுவும் ஓபில ஒரு முக்கியமான ஸ்டடி. இந்த ஸ்டடியை பத்தி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எல்டன் மாயோ அப்படிங்கிறவர் 1920ல வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனில இந்த ஸ்டடியை கண்டக்ட் பண்ணாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யற வேலையாட்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறனை தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்டடிஸ் எடுத்து படிக்கிறதும் கூட உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் டெவலப்பிங் சயின்டிபிக் தியரிஸ். இதை வந்து எதுக்கு தேவைப்படுத்துறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாஸ்லோ தியரி, எல்டன் மாயோ, ஹாத்ரோன் ஸ்டடிங்கிற சயின்டிபிக் தியரியை டெவலப் பண்றதுக்காகவும் ரேதர் தென் த பர்பஸ் ஆஃப் சால்விங் இமிடியட் ப்ராப்ளம். இந்த சயின்டிபிக் தியரியை டெவலப் பண்றதுக்காகவும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் பண்ற ஆராய்ச்சியை ஒழிய இதை வச்சு நம்ம எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண மாட்டோம். சரிங்களா? இந்த ரிசர்ச் வந்து ப்ராப்ளம் சால்விங்காக பண்றது கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்றது. சரி, அடுத்து அப்ளைட் ரிசர்ச்னா என்ன? அப்ளைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்க பண்ற ரிசர்ச்சுக்கு பேர் தான் வந்து அப்ளைட் ரிசர்ச். அப்ளைடுங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்துதல் அப்படிங்கிறது பொருள்.
சரிங்களா? என்கொயரி எய்ம்ட் அட் அப்ளையிங் த அவைலபிள் நாலேஜ். உங்ககிட்ட இருக்க அறிவை பயன்படுத்தணும் ஃபார் பிராக்டிகல் ஆர் கமர்ஷியல் யூஸ். நடைமுறை தேவைக்காகவோ இல்ல வணிகம் பிசினஸ் தேவைக்காகவோ உங்க அறிவை அப்ளை பண்ணி நீங்க ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேரு அப்ளைடு ரிசர்ச். அடுத்து இட் இஸ் எய்ம்ட் அட் ப்ராப்ளம் சால்விங். பேசிக் ரிசர்ச்ல நம்ம என்ன சொன்னோம்? புரிதலுக்காக பண்றோம், பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக பண்றது இல்லைன்னு சொன்னோம். இதனுடைய முக்கியமான எய்மிங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனையை சரி செய்யறதுக்காக பண்றதா அப்ளைட் ரிசர்ச். இட் சீக்ஸ் அண்ட் இமீடியட் அண்ட் பிராக்டிகல் ரிசர்ச். அதாவது இதுக்கு உடனடியாக நமக்கு விடை தெரியணும், பிராக்டிகல் நடைமுறையில நமக்கு பயன்படக்கூடிய மாதிரியான ரிசல்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்து இட் இஸ் மெயின்லி ப்ராப்ளம் ஓரியன்டட் அண்ட் ஆக்ஷன் ஓரியன்டட். இது வந்து பிரச்சனை சார்ந்து இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஆக்ஷன் நடவடிக்கை சார்ந்து இந்த ரிசர்ச் வந்து இருக்கும். ஓரியன்டட்ங்கிற வார்த்தைக்கு சார்ந்து அப்படிங்கிறதா பொருள். சரிங்களா? தெரியல அப்படின்னா, நான் சொல்ற வார்த்தைக்கு மீனிங் புரியலைன்னா பக்கத்துல நீங்க உங்க கிளாஸ் நோட்ஸ்ல அண்டர்லைன் பண்ணி மேல பென்சில்ல தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க. இட் இஸ் மெயின்லி ப்ராப்ளம் ஓரியன்டட் அப்படின்னா பிரச்சனை சார்ந்து, அப்படி இல்லை அப்படின்னா ஆக்ஷன்னா நடவடிக்கை சார்ந்து தான் இந்த ரிசர்ச் இருக்கும். The purpose is to improve the product or process. இதனுடைய முக்கியமான தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இல்ல ஒரு ப்ராசஸ முன்னேற்றப்படுத்துறதுக்காக, இம்ப்ரூவ் பண்றதுக்காக, அண்ட் டு டெஸ்ட் த தியரட்டிக்கல் கான்செப்ட். நம்ம ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிற தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸை டெஸ்ட் பண்ணணும். எங்க டெஸ்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் அண்ட் ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன். நடைமுறையிலையும் பிரச்சனைகள் வரும்போதும் இந்த ரிசர்ச்சினுடைய முடிவுகளை நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த நம்ம முன்ன பார்த்த பேசிக் ரிசர்ச்சும் அப்ளைட் ரிசர்ச்சும் அப்படியே ஆப்போசிட். அங்க வந்து புரிதலுக்காக பண்றோம், ப்ராப்ளம் சால்விங்காக பண்ண மாட்டோம். இந்த ப்ராப்ளம் சால்விங் தான் முக்கியமான குறிக்கோள். அதுக்கு பிராக்டிக்கல் ஆர் கமர்ஷியல் தேவை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இங்க கண்டிப்பா தேவை இருக்கணும். அங்க பேசிக் ரிசர்ச்ல டைம் பீரியட் வந்து பிளெக்சிபிள்னு சொல்லியிருப்போம், நம்ம இஷ்டப்பட்ட நேரத்துக்கு எடுத்து படிச்சுக்கலாம். இந்த டைம் பீரியட் வந்து சுருக்கம் தான், உங்க தேவைக்கு நீங்க இம்மிடியேட்டா ரிசல்ட். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, இட் ஹெல்ப்ஸ் இன் இன்டகிரேஷன் ஆஃப் மெனி தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேரியஸ் டிசிப்ளின். மற்ற டிசிப்ளின்ஸ், அதாவது மற்ற காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான டிசிப்ளின்ல இருக்கிற தியரிஸையும் பிரின்சிபல்ஸ் கோட்பாடுகளையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு அப்ளைட் ரிசர்ச் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கான்செப்டுவல் கிளாசிபிகேஷன் பை ஆப்பரேஷனலைசிங் த கான்செப்ட்ஸ். அதாவது கருத்து ரீதியா அதை நம்ம கிளாசிஃபை பண்ணி ஆப்பரேஷனலைசிங் அப்படிங்கிறது நம்மளுடைய செயல்பாடுகளை குறிக்கிறது. நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் வச்சு நம்ம இதை கிளாசிஃபை பண்றோம். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, டெஸ்டிங் த வேலிடிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டிங் தியரி. ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கிற தியரிஸோடைய வேலிடிட்டி, இது இப்ப பொருந்துமா பொருந்தாதா, பிராக்டிகலா இப்ப நம்ம இதை கொண்டு போலாமா கொண்டு போக முடியாதா, செல்லுபடி ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு. அடுத்து கான்ட்ரிபியூட்டிங் நியூ ஃபேக்ட், அதாவது உண்மைகள், புது புது உண்மைகளை கண்டறிஞ்சு நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காக இந்த ரிசர்ச்சை நம்ம பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ரிசர்ச் ஃபார் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். நம்ம டீச்சிங்ல எஜுகேஷன் ரிலேட்டடா ரிசர்ச் பண்றது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம பார்க்க போறது எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருந்தோம்? எக்ஸ்ப்ளோர்ங்கிற வார்த்தைக்கு ஆராயுங்கள், டீடைல்டா ஒரு விஷயத்தை நீங்க பண்றதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். இட் இஸ் யூஸ்டு டு கெயின் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சம்திங். ஒரு விஷயத்தை ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க பண்றது எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, இட் ஹெல்ப்ஸ் த ரிசர்ச்சர் டு கிவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்செப்ட் and provide direction in order to initiate more structured research. அதாவது ஒரு ஆராய்ச்சியாளருக்கு இது நல்ல ஒரு புரிதலை கொடுக்கும். எப்ப இத பத்தி இன்டெப்தா அவன் தெரிஞ்சுக்கும் போது அவனுக்கு இது ஒரு நல்ல புரிதலை கொடுத்து அடுத்து இவனுடைய ரிசர்ச்ல எப்படி எந்த திசையில போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இட் இஸ் த preliminary study of an unfamiliar problem. preliminary அப்படிங்கிறது ஆரம்பம். சரிங்களா? சோ ஒரு நமக்கு தெரியாத ஒரு ப்ராப்ளம் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணையில இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் வந்து ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கும். about which the researcher has little or no knowledge. ஆராய்ச்சியாளருக்கு என்ன பிரச்சனைனே தெரியலைனாலும் இல்ல அந்த பிரச்சனையை பத்தி கொஞ்சமா தெரிஞ்சிருந்தாலும் இந்த ரிசர்ச் வந்து அவர் பயன்படுத்தலாம். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, it is necessary to get insights into the problem. அதாவது இன்சைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நுண்ணறிவு, நுணுக்கமா ஒரு விஷயத்த ப்ராப்ளமா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரிசர்ச் யூஸ் பண்றோம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபார்முலேட்டிங் மோர் ப்ரிசைஸ் இன்வெஸ்டிகேஷன்.
நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைகளை பத்தி இன்னும் துல்லியமா நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணலாம். அடுத்து என்ன சொல்றாங்க, த பர்பஸ் இஸ் டு, இதனுடைய தேவைகள் என்னென்ன, ஒன், மேக் அ ப்ரிசைஸ் ஃபார்முலேஷன் ஆஃப் த ப்ராப்ளம், துல்லியமா ப்ராப்ளம் வடிவமைக்கிறது. டூ, இன்க்ரீசஸ் த ரிசர்ச்சர்ஸ் ஃபெமிலியாரிட்டி வித் த ப்ராப்ளம். ஸோ ரிசர்ச்சருக்கு இந்த பிரச்சனைகளை பத்தி ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்கிறதுக்காக, ஒரு பரிச்சயம் கிடைக்கிறதுக்காக இந்த ரிசர்ச் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஐடென்டிஃபை த காசஸ் ஆஃப் த ப்ராப்ளம், பிரச்சனைகளோட காரணங்களை கண்டறியறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து டிட்டர்மைன் வெதர் இட் இஸ் feasible டு டேக் இட் as a ரிசர்ச் ஸ்டடி ஆர் நாட், அதாவது இந்த ரிசர்ச்சை நம்ம எடுத்து பண்றதுக்கான feasible அப்படின்னா சாத்தியமா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். அடுத்து இட் ஐடென்டிஃபைஸ் த நீட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஃபியூச்சர் ரிசர்ச், எதிர்காலத்துல இந்த ரிசர்ச்சினுடைய பயன்பாடுகள் எப்படி இருக்கும், என்ன மாதிரி தகவல் தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் பயனுள்ளதா இருக்கும். எக்ஸாம்பிள், இன்டர்வியூ வித் அன் எம்ப்ளாயி டு கெட் மோர் இன்சைட்ஸ் அபவுட் த டிகிரி ஆஃப் ஜாப் சாட்டிஸ்பாக்சன், அதாவது ஒரு கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயி கிட்ட நம்ம இன்டர்வியூ பண்றோம், அவனோட வேலைகள்ல அவன் வந்து திருப்தியா இருக்கானா இல்லையா, சோ அவன் வேலைகளை பத்தின நுண்ணறிவுகள் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இன்டர்வியூ பண்றதுக்கு எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்சை யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது கன்க்ளூசிவ் ரிசர்ச். கன்க்ளூசிவ் ரிசர்ச், இட் டெஸ்ட் அண்ட் ஆத்தென்டிகேட்ஸ் த ப்ரொபோசிஷன்ஸ் ரிவீல்டு பை எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்ல நமக்கு ரிசல்ட் பத்தி எங்கேயாவது பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ரிசல்ட் பத்தி பேச மாட்டாங்க. இன்டெப்தா டீடைல்டா நம்ம ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்றதா எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். அதுல ஆராய்ச்சி மட்டும் தான் பண்ணுவோம், முடிவு சொல்ல மாட்டோம். சோ அப்ப எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிற அந்த கண்டுபிடிப்பை எடுத்துட்டு வந்து இங்க அதை டெஸ்ட் பண்றோம். டெஸ்ட்னா என்னது, சோதனை பண்றோம். ஆத்தென்டிகேட்னா இது அங்கீகரிக்கப்படலாமா வேண்டாமா அப்படிங்கிற அங்கீகரிப்பை கொடுக்கறதா கன்க்ளூசிவ் ரிசர்ச். எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்ல முடிவை சொல்ல மாட்டோம், அங்க டீடைல்டா ஆராய்ச்சி மட்டும் தான் பண்ணுவோம். அந்த ஆராய்ச்சியை எடுத்துட்டு வந்து சோதனை பண்ணி அங்கீகரிக்கிறதா இந்த கன்க்ளூசிவ் ரிசர்ச். முடிவு சொல்றதா கன்க்ளூசிவ் ரிசர்ச். இட் இஸ் யூஸ்வலி குவான்டிடேட்டிவ் இன் நேச்சர், நம்பர்ஸ் ரிலேட்டடா வர்றதா இந்த ரிசர்ச். ரிசல்ட் வந்து பர்சன்டேஜ்ல இருக்கலாம், இல்ல நம்பர்ஸ் சார்ந்து இருக்கிறது. இட் இஸ் ஸ்பெஷலி கேரிட் அவுட் டு வேலிடேட் ஃபார்முலேட்டட் ஹைபோதசிஸ் அண்ட் ஸ்பெசிஃபைடு ரிலேஷன்ஷிப். இதை வச்சு நம்ம வந்து வேலிடேட் பண்றது, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரிசர்ச் வந்து செல்லுபடி ஆகுமா ஆகாதா, சோ ஒரு ஹைபோதசிஸை உருவாக்கலாமா வேண்டாம். அடுத்து இட் இஸ் வெல் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டமேட்டிக் இன் டிசைன். இந்த ரிசர்ச் வந்து நல்ல வடிவமைப்பும் நல்ல முறையும் பின்பற்றி டிசைன் பண்ணியிருப்பாங்க. கன்க்ளூசிவ் ரிசர்ச் இஸ் broadly classified into two types. கன்க்ளூசிவ் ரிசர்ச்சை ரெண்டு டைப்பா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி டயக்ராம்ல பார்த்தோம். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், காசல் ரிசர்ச். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், அடுத்து காசல் ரிசர்ச். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்னா என்னன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், டிஸ்கிரைப் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்கனவே வந்து என்ன அர்த்தம் சொல்லியிருந்தோம், ஒரு விஷயத்தை விளக்கமாக சொல்றதுக்கு பேர் தான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். Descriptive research describes a single event or characteristics through distributions. இது வந்து ஒரு நிகழ்வையோ அல்லது அந்த நிகழ்வினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ பத்தி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மூலியமா, அதாவது சின்ன சின்ன விஷயங்களா தனித்தனி நிகழ்வுகளா சொல்லலாம். ஆர் இட் மே ட்ரை டு ரிலேட் a few events, பல நிகழ்வுகளோ இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்ல இருக்க வேரியபிள்ஸ் வச்சு சொல்லலாம். அதாவது ஒரு நிகழ்வோ இல்ல பல நிகழ்வுகளோ இல்ல பல நிகழ்வுகளோட தன்மைகளையோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேரியபிள்ஸ் வச்சு டீடைல்டா டிஸ்கிரைப் பண்றதா டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். The main goal is to describe the data and characteristics of what is being studied. எதை படிக்கிறோமோ அதை டீடைல்டா சொல்றதா இந்த ரிசர்ச். It is fact finding investigation, உண்மையை கண்டறிகிற ஆராய்ச்சி. Used for describing, அதாவது விளக்கமாக சொல்றது, ரெக்கார்டிங் பதியிடுறது, அனாலிசிஸ் பண்றது, அண்ட் இன்டர்பிரட்டிங் கண்டிஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட். ஏற்கனவே இருக்கிற கண்டிஷன்ஸை வந்து நம்ம விளக்கமாக பதிவிட்டு அனாலிசிஸ் பண்ணி அதனோட முடிவை சொல்றதா இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். இட் ஹெல்ப்ஸ் டு டிஸ்கவர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸிஸ்டிங் நான் மேனிபுலேட்டட் வேரியபிள், அதாவது ஏற்கனவே தொடர்பு உள்ள வேரியபிள்ஸை மிகைப்படுத்தாம எது எதோட தொடர்புல இருக்கு அப்படிங்கிறத சொல்றதா வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். நான் மேனிபுலேட்டட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகைப்படுத்தாம சரியா சொல்லணும். The purpose is to, descriptive research உடைய purpose என்ன அப்படின்னா receive evidence concerning existing standard, ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாண்டர்ட் உடைய
ஆராய்ச்சியுடைய ஸ்டாண்டர்டை இது வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும். எவிடன்ஸ்னா என்ன சொன்னோம்? ஆதாரம். ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாண்டர்ட் சரியா இருக்கா இல்லையாங்கிற ஆதாரத்தை கலெக்ட் பண்ணும். அடுத்து இட் ஐடென்டிஃபை நார்ம்ஸ் வித் விச் டு கம்பேர் பிரசன்ட் கண்டிஷன்ஸ் இன் ஆர்டர் டு பிளான் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த படிக்கு செல்றதுக்கு இது என்ன பண்ணும்? இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னென்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லும். அடுத்து இட் ப்ரொவைட் ஃபேக்ட்ஸ் நீடட் ஃபார் பிளானிங். அதாவது திட்டமிடுதலுக்கு தேவைப்படுற உண்மையான காரணங்களை கண்டறிகிறது. அடுத்த எக்ஸாம்பிள் சென்சஸ் ஸ்டடி பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம அரசாங்கத்துல இருந்து பண்ணக்கூடிய அந்த சென்சஸ், வீடு வீடுக்கு வந்து கணக்கீடு படிப்பாங்கல்ல, அதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது காசல் ரிசர்ச். காசல் ரிசர்ச்சுக்கு இன்னொரு பேரு எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். காரணங்களை சொல்றதுதான் காசல் ரிசர்ச். ஸோ காசல் ரிசர்ச் ஆர் எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். இட் இஸ் கன்சர்ன்ட் வித் எக்ஸ்ப்ளோரிங் த எஃபெக்ட் ஆஃப் ஒன் வேரியபிள் ஆன் அனதர் வேரியபிள். ஒரு வேரியபிளை நம்ம மாத்தணும் அப்படின்னா அதனுடைய தாக்கம் இன்னொரு வேரியபிள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது நம்ம யூஸ் பண்றதா இந்த காசல் ரிசர்ச். It requires a rigid sequential approach to sampling, data collection and data analysis. இந்த காசல் ரிசர்ச்சுக்கு ரிஜிட் அப்படின்னா ஸ்ட்ரிக்டான ஒரு அப்ரோச் வந்து தேவைப்படுது. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சாம்பிளிங்க்கும் டேட்டா கலெக்ஷனுக்கும் டேட்டா அனாலிசிஸ். சாம்பிளிங்னா ஒரு மாதிரி கலெக்ட் பண்றதுக்கும் தகவல் சேகரிக்கிறதுக்கும் அனலைஸ் பண்றதுக்கும் இது ஒரு ரிஜிட் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்டான அப்ரோச்சை இது வந்து ஃபாலோ பண்ணும். அடுத்து இட் எஸ்டாப்ளிஷ் த ஒய் அண்ட் ஹவு பினாமினன். பினாமினன் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்? நிகழ்வு. எதனால நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிற இந்த நிகழ்வை பத்தின விஷயங்களை சொல்றதா இந்த காசல் ரிசர்ச். அடுத்து இட் இஸ் ஹைலி ஸ்ட்ரக்சர்ட். இந்த ரிசர்ச் வந்து முறையா வடிவமைச்சு செய்யணும். சரிங்களா? எக்ஸாம்பிள் இம்பாக்ட் ஆஃப் பிளெக்சிபிள் ஒர்க் பாலிசிஸ் ஆன் டர்ன் ஓவர். நம்மளுடைய திட்டங்கள், ஒர்க் பண்ற திட்டங்களை நம்ம மாத்தணும் அப்படின்னா அதனால டர்ன் ஓவர் எதுவும் சேஞ்ச் ஆகுதா? டர்ன் ஓவர் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கம்பெனில இருந்து எத்தனை பேர் வெளியில போறாங்க அப்படிங்கறத கணக்கிடுறதுக்கு ஒர்க் பாலிசினால எதுவும் தாக்கம் ஏற்படுதா அப்படிங்கறத செக் பண்றதா இந்த காசல் ரிசர்ச். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதர் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல ப்ரெடிக்டிவ் ரிசர்ச், கான்செப்சுவல், எம்பிரிக்கல், எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் ஹிஸ்டாரிக்கலை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்டிவ் ரிசர்ச். ப்ரெடிக்டிவ் அப்படின்னா எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதா ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெடிக்டிவ் Predictive research constructs and uses models to forecast the occurrence of event or events. எதிர்காலத்துல நடக்க போற விஷயங்களை தீர்மானிக்கிறதுக்கு இது ஒரு மாதிரிய செஞ்சு அது மூலியமா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எதிர்காலத்துல இந்த மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற அந்த ஒரு கட்டமைப்பு தான் வந்து predictive research. It uses the type of modeling done in exploratory research. நம்ம ஏற்கனவே எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்ல நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம் தெரியுங்களா, அந்த மாடலை எடுத்துட்டு வந்து இது எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணும். அடுத்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ரீட்டைல் பிசினஸ் லுக்கிங் டு இம்ப்ரூவ் த சேல்ஸ் பொசிஷன். ரீட்டைல் என்னது? தினசரி பிசினஸ் வந்து தங்களுடைய விற்பனை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து கான்செப்சுவல் ரிசர்ச். கான்செப்சுவல் ரிசர்ச்னா என்ன? It is related to some abstract ideas or theories. Abstractனா சுருக்கமான ஐடியாவை டெஸ்ட் பண்றதுக்கும் சுருக்கமான தியரியை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்றதா இந்த கான்செப்சுவல் ரிசர்ச். இட் இஸ் ஜெனரலி யூஸ்ட் பை பிலாசபர்ஸ். அதாவது தத்துவ ஞானிகள் இல்ல வந்து தத்துவவாதிகள் தான் இதை பொதுவா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் திங்கர்ஸ், யோசிக்கிறவங்க, டு டெவலப் நியூ கான்செப்ட் ஆர் டு ரீஇன்டரப்ட் எக்ஸிஸ்டிங் ஒன். அதாவது இந்த தத்துவவாதி என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா ஒரு கான்செப்டை உருவாக்குறதுக்கோ அல்லது ஆல்ரெடி இருக்கிற கான்செப்டை மாத்தி வடிவமைக்கிறதுக்கோ யூஸ் பண்றதா இந்த கான்செப்டுவல் ரிசர்ச். எக்ஸாம்பிள் ஐசக் நியூட்டன் ஒருத்தர் வந்து ஆப்பிள் கீழே விழுகிறத வச்சு புவியீர்ப்பு திசைன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாரு தெரியுங்களா? அப்ப அவர் யோசிச்சு ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாரு புவியீர்ப்பு திசைன்னு ஒண்ணு இருக்குன்னு. அததான் எக்ஸாம்பிளா சொல்றாங்க. சார் ஐசக் நியூட்டனை சொல்லியிருக்காங்க பாருங்க. அவருடைய கிராவிடேஷன் அண்ட் மோஷன் புவியீர்ப்பு திசையை எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அடுத்து எம்பிரிக்கல் ரிசர்ச். சோ எம்பிரிக்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்கனவே என்ன அர்த்தம் சொல்லியிருந்தோம்? அனுபவம் சார்ந்த அப்படின்னு சொல்லியிருந்தோம். இட் இஸ் டேட்டா பேஸ்ட் ரிசர்ச். நம்ம கிட்ட இருக்கிற தகவலை வச்சு கம்மிங் அப் வித் கன்க்ளூஷன் விச் ஆர் கேபபிள் ஆஃப் பீயிங் வெரிஃபைட் பை அப்சர்வேஷன் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம கிட்ட இருக்கிற தகவலை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது. இதை நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு செஞ்சு பார்க்கலாமா இல்ல அப்சர்வேஷன் கண்காணிச்சு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரலாமா அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிற தகவலை வச்சு அறிவு சார்ந்து அனுபவம் சார்ந்து நம்ம ஒரு முடிவு கொண்டு வரதான் எம்பிரிக்கல் ரிசர்ச். எம்பிரிக்கல் ரிசர்ச் இஸ் ரிசர்ச் யூசிங் எம்பிரிக்கல் எவிடன்ஸ். இதுக்கு
அனுபவம் சார்ந்த ஆதாரம் தேவை. It is also a way of gaining knowledge by means of direct and indirect observation or experience. நம்மளுடைய அனுபவம் சார்ந்து நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் அப்படின்னா அது நம்ம எம்பிரிக்கல் ரிசர்ச்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், pharmaceutical companies uses empirical research to find out specific drug and controlled groups or random group to study the effect and cause. அதாவது ஒரு மருத்துவ கம்பெனி வந்து தொடர்ந்து ஒரு மெடிசின், ட்ரக்குங்கிறது வந்து இங்க மெடிசினை குறிக்கிறது. ஒரு மெடிசினை தொடர்ந்து ஒருத்தவங்க உட்கொள்ளையில அவங்க உடம்புல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா இல்ல விளைவுகள் ஏற்படுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றது எம்பிரிக்கல் ரிசர்ச். சோ இந்த ட்ரக்ஸை ரெகுலரா யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு அவங்க அறிவு சார்ந்து ஒரு முடிவுக்கு வர்றது. சரிங்களா? அடுத்து நம்ம பாக்குறது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருந்தோம்? பரிசோதனை அப்படின்னு சொல்லியிருந்தோம். It is to access the effect of particular variable on a phenomenon by keeping other variables constant or controlled. அதாவது ஒரு வேரியபிளை நம்ம டெஸ்ட் பண்ணையில அதை சுத்தி இருக்கிற அதர் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் பிக்ஸடா கான்ஸ்டன்டா வச்சுட்டு இது மட்டும் எப்படி மாறுது அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதா வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். டு டிட்டர்மைன் வெதர் அண்ட் இன் வாட் மேனர் வேரியபிள்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். ஒரு எந்த வேரியபிள் வந்து பிக்ஸடா இருக்கோ அந்த வேரியபிள் வந்து எதையும் சாராமல் இருக்கிறதுனால அது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எந்த வேரியபிள் மாறிக்கிட்டே இருக்கோ அது டிபெண்டன்ட் வேரியபிள். அதான் தேர்ட் பாயிண்ட். The factor which is influenced by other factor is a dependent variable. எது மாறாம இருக்கோ அது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எக்ஸாம்பிள், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது நம்ம மண்ணோடைய தரத்தை பொறுத்து நம்ம விளைச்சல் எப்படி இருக்கு அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். அடுத்து நம்ம பார்க்க போறது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். ஹிஸ்டரி அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? பழைய நிகழ்வுகளை எடுத்து நம்ம படிச்சு பார்த்து அதுல இருந்து சொல்றதா வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ரெக்கார்டு. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை எடுத்து படிச்சு தெரிஞ்சுக்கிறது. இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் டு டிரா எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் ஜெனரலைசேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் ட்ரெண்ட். ஏற்கனவே நடந்த நிகழ்வை வச்சு நம்ம அதற்கான விளக்கத்தை கொடுக்கறதும் அதை வச்சு பொதுவான ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தான் நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சை யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே வந்து 2010 இந்த மாதிரி நடந்திருக்கு, அதனால 2020 இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி சொல்றது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். எக்ஸாம்பிள், ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே ஆன் செகண்ட் வேர்ல்ட் வார். 2ஆம் உலக போர் இந்த மாதிரி நடந்தது, அதனால 3ஆம் உலக போர்ல இது மாதிரி நடக்கலாம் அப்படின்னு நம்ம பழைய ரெக்கார்டை வச்சு பேசுறது பேர் தான் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். இதான் வந்து அதர் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல லாஸ்ட் டைப். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. தேங்க்யூ.